அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. நம்ம இந்த ஹிஸ்டரி பத்தி வரிசையா நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகே. திஸ் இஸ் சுரேஷ் சம்பத். உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன். என்னுடைய ரெஃபரல் கோட், என்னுடைய ப்ரொஃபைல் டீடைல்ஸ், அறிவியல் அண்டு சமூக அறிவியல், அதில் அரசியல் அறிவியல் போயிட்டுருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய ரெஃபரல் கோட் சுரேஷ் சம்பத். குவிஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். குறிக்கோள் என்ற கோர்ஸ் லான்ச் ஆகிட்டு இருக்கு நவம்பர் 24. ஓகே. 1 மந்த் பேக்கு, 3 மந்த் பேக், 6 மந்த் பேக், 12 மந்த் அண்ட் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த 24 மந்த். 7560 ரூபாய். என்னோட ரெஃபரல் கோட் மறக்காமல் கொடுங்க. டெய்லி லைவ் கிளாஸஸ் 30 ஹவர்ஸ் இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. 44 ப்ளஸ் டாப் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு மாதம் நியூ கோர்ஸ் லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகே. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போலோ விளையாடும் போது இறந்த அந்த மன்னனை பிறகு சரிங்களா. ஸோ குத்புதீன் ஐபக். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அது இல்துட்மிஷ் பற்றி பார்க்கலாம். ஓகே. நம்ம கண்டினியூட்டியா பார்த்துட்டு வரோம் சரிங்களா. ஸோ இல்துட்மிஷ், இப்போ இல்துட்மிஷ் இவருடைய வருடம் 1211 முதல் 1236 ஏடி வரை. ஓகே. இவருடைய வருடங்கள் பார்க்கும்போது இந்த வருடங்கள் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இவர் எந்த வம்சம், இவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. இவருடைய வம்சம் பார்த்தீங்கன்னா இல்பாரி வம்சம். ரைட்டா. இவர் இல்பாரி அப்படிங்கிற ஒரு வம்சத்தை சேர்ந்தவர். சரி சார், இவர் யார் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் குத்புதீன் இருக்கார் இல்லையா, குத்புதீனுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் குத்புதீனுக்கு மருமகன். சரியா. இவர் குத்புதீனுக்கு மருமகன். சரி, இவர் என்ன சார் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாகூர்ல ஏற்கனவே இருந்த தலைநகரை அங்க எங்க மாத்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்றம் தலைநகர லாகூர் டெல்லிக்கு சேஞ்ச் பண்ணாரு. ஓகேவா. அப்போ இல்துட்மிஷ் அப்படின்றவர் லாகூர்ல இருக்கிற தலைநகரத்தை டெல்லிக்கு சேஞ்ச் பண்ணாரு. ஓகே. அதே மாதிரி மங்கோலியனுடைய படைத்தலைவன் சரிங்களா, அவருடைய படைத்தலைவன் செங்கிஸ்கான். செங்கிஸ்கான் படையெடுத்துட்டு வரும்போது 2 பேர் இவர்கிட்ட பாத்தீங்கன்னா, செங்கிஸ்கான் படையெடுப்பு 2 பேர் ஹெல்ப் கேட்பாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மங்பர்னி. ஓகேவா. மங்பர்னி. அதே போல 2வது ஆள் பாத்தீங்கன்னாக்கா குவாரிம் ஷா. இவங்க 2 பேர்த்தும் ஹெல்ப் கேட்கும்போது, அதாவது என்ன கேட்பாங்கன்னா, அடைக்கலம் கேட்பாங்க சரிங்களா. ஸோ அடைக்கலம் கேட்பாங்க. அதுக்கு இவர் மறுத்து விடுகிறார். யார் மறுத்து விடுகிறார்? இல்துட்மிஷ் மறுத்து விடுவார். ஏன் மறுத்து விடுகிறார்? செங்கிஸ்கானுடைய படையெடுப்பு சரிங்களா. செங்கிஸ்கானுடைய இயற்பெயர் என்ன? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தைமுஜின் என்று அழைக்கப்படுவோர் யார்? செங்கிஸ்கான். சரியா. சரி, இப்போ டெல்லி சுல்தானத்தினுடைய பரம்பரை வாரிசு முறையை அறிமுகப்படுத்தினார். இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டெல்லி சுல்தானத்தினுடைய பரம்பரை வாரிசு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சரியா. சோ பரம்பரை வாரிசு முறையை அறிமுகப்படுத்தியவர் இல்துட்மிஷ். அடுத்து இப்போ குதுப் மினாரை இவர் கட்டி முடிக்கிறார். சரியா. குதுப் மினாரை கட்டி முடித்தார். யாரு கட்டி முடிக்கிறார்? இல்துட்மிஷ் கட்டி முடிக்கிறார். சரிங்களா. இந்த குதுப் மினார் அப்படிங்கிறது எத்தனை அடி? 238 அடி, 238 ஃபீட். சரியா. அதே மாதிரி இவர் இல்துட்மிஷ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் இந்தியாவில் அரேபிய நாணய முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுக்கான ஆன்சர் இல்துட்மிஷ் தான். சரிங்களா. இந்தியாவில் அரேபியா நாணய முறையை அறிமுகம் செய்தவர் யார்? இந்தியாவில் அரேபியா நாணய முறையை அறிமுகம் செய்தவர் இல்துட்மிஷ். சரியா. இவர் மொத்தம் 2 வகையான கான்செப்ட். ஒண்ணு பாத்தீங்கன்னா தங்கா அப்படின்னு சொல்லுவோம். தங்கா. இந்த தங்கா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 175 கிராம். சரியா. 175 கிராம். இது என்னன்னா வெள்ளி. 175 கிராம் வெள்ளி. சரியா. 175 கிராம் வெள்ளி. அதே மாதிரி ஜிடால் அப்படிங்கிறது காப்பர். ஓகே. ஸோ காப்பர். இவர் தான்
இந்திய ரூபாயினுடைய முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இந்திய ரூபாயினுடைய முன்னோடி என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்திய ரூபாயினுடைய முன்னோடி அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து யாரை சொல்லணும்? ஆன்சர் வந்து இல்துமிஸ் தான் சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி இவர் வந்து படைகள் பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதின்மார் குழு அப்படின்னு வந்து வச்சிருப்பாரு. சரிங்களா? நாற்பதின்மார் குழு, அதாவது 40 படைத்தலைவர்கள் வந்து வச்சிருப்பாரு. அது பேர் தான் வந்து நாற்பதின்மார் குழு. நாற்பதின்மார் குழு அப்படின்னு சொல்லுவோம். நாற்பதின்மார் குழு அப்படிங்கிறது வந்து துர்கான் ஐ சகல்கனி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து சலிஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சலிஜா இதை உருவாக்குனவர் வந்து இல்துமிஸ் தான். சரிங்களா? இது பேர் வந்து பாத்தீங்கன்னா துர்கான் ஐ சகல்கனி. ஓகேவா? இதை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்பாங்க, இல்துமிஸ். ஓகேவா? இல்துமிஸ். அதே போல நம்மளுக்கு வந்து இக்தாமுறையை வந்து கொண்டு வருவார். இக்தாமுறையை வந்து கொண்டு வருவாரு. இது வந்து என்னன்னா, இக்தாமுறை அப்படிங்கிறது வந்து என்னன்னா நிர்வாகம் மற்றும் இராணுவ துறையை வந்து சீர்திருத்தல். சரிங்களா? நிர்வாகம், அதே மாதிரி ராணுவ சீர்திருத்தம் இதுதான். அதே மாதிரி நம்ம அந்த டோம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் பாத்தீங்களா? ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஃபாதர் ஆஃப் டோம் பில்டிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கனாலும் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இல்துமிஸ் தான். சரியா? ரைட், இல்துமிஸ். அதே மாதிரி இவருடைய நூல் வந்து கேட்பாங்க. இவர் எழுதின நூல் வந்து மின்காஜ் அஸ் சிராஜ் தபாகத் இ நஜ்ரி. மின்காஜ் அஸ் சிராஜ் தபாகத் ஐ நஜ்ரி. இது வந்து அவருடைய நூல். சரிங்களா? ஸோ இல்துமிஸ் வந்து நம்ம இந்திய ரூபாயினுடைய நாணயத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் வந்து இங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? அடுத்து வந்து ரஷ்யா பேகம். ரஷ்யா இவங்க வந்து 1236 to 1240 AD இவங்களுடைய டைம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை ஆண்ட முதல் மற்றும் கடைசி முஸ்லிம் பெண் இவங்களே தான். முதலும் இவங்களே தான், கடைசியும் இவங்களே. இந்தியாவை ஆண்ட முதல் மற்றும் கடைசி இஸ்லாமிய, அதாவது முஸ்லிம் பெண் அப்படின்னா இவங்க தான். சரிங்களா? இவங்களுக்கு பிடித்த ஒரு அடிமை இருப்பாங்க. அந்த அடிமையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா யாகூத். ஓகே, இப்ப யாகூத் அப்படிங்கிறவங்க யாருன்னா ரஷ்யா அவங்களுக்கு பிடித்த ஒரு அடிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க வந்து 1240 வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அல் துனியா. இந்த அல்துனியா அப்படிங்கிறவங்க வந்து யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த அல்துனியா வந்து படிண்டாவினுடைய ஆளுநர். படிண்டாவினுடைய ஆளுநர். சரிங்களா? சரி, இவங்க வந்து 1240 கல்யாணம் பண்ண அந்த வருடமே 1240 வந்து ஜாட் இனம் இருக்காங்க இல்லையா? ஜாட் இனம் அவங்களால வந்து கைதால் அப்படின்ற ஒரு இடம். சரிங்களா? கைதால் அப்படின்னு ஒரு இடம். அது வந்து எங்க இருக்குன்னா ஹரியானாவில் இருக்கு. அங்க வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். சரிங்களா? அங்க வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். சரி, இதுக்கப்புறம் யாரெல்லாம் வராங்க சார்னா பக்ரம் ஷா வந்து வராங்க. இதுக்கப்புறம் பக்ரம் ஷா 1240 இருந்து 42 வரைக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகத் ஷா 1242 to 46. அதுக்கப்புறம் நசுருதீன் முகமது இவங்க வந்து 1246 to 66. ஓகேவா? அடுத்தது கியாசுதீன் பால்பன், அவங்கள பத்தி பார்க்கலாம். கியாசுதீன் பால்பன்
சரி சரி சார், இவங்க யார் சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க எந்த வருஷம் வந்து எந்த வருஷம் 1246ல இருந்து 1287 வரைக்கும் வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஏடி கியாசுதீன் பால்பன் அப்படின்றவர் வந்து இவர் சரி, இவருடைய இயற்பெயர் என்ன? இவருடைய உண்மையான பெயரே பால்பன் தானா அப்படின்னா, இவருக்கு இயற்பெயர் ஒண்ணு இருக்கு. உலுக்கான் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய இயற்பெயர் வந்து உலுக்கான். சரியா? இவருடைய இயற்பெயர் வந்து உலுக்கான். எல்லாரும் ஒரு பட்டம் வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப இவருக்கான பட்டம் வந்து என்ன சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவருக்கான பட்டம், இவர் வந்து என்ன பட்டம் வைத்திருந்தார்? இவர் வைத்திருந்த பட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஜில் ஹை இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜில் ஹை இலாஹி. ஓகேவா? இவர் வைத்திருந்த பட்டம், அதாவது என்ன அர்த்தம்னா ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி 40 குழு ஏற்கனவே வச்சிருந்தாங்க இல்லையா, அதை வந்து இவர் வந்து ஒழிச்சிருவார். சரியா? 40 குழு அதை வந்து இவர் வந்து காலி பண்ணிடுவார். 40 குழுவை வந்து 40 குழுவை ஒழித்தவர் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை ஒழித்தவர் வந்து பால்பன், கியாசுதீன் பால்பன் என்கின்ற உலுக்கான். சரிங்களா? ஸோ அதை வந்து ஒழிப்பார். அதே மாதிரி இவர் வந்து த ஷேடோ ஆஃப் காட்னு சொன்னா இல்லையா, அப்படின்னா என்னது? இவர் வந்து என்னன்னு சொல்றாங்க? ஷேடோ ஆஃப் காட், அதாவது அரசன் இறைவனது நிழல் போன்றவன். சரிங்களா? இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன் அப்படின்னு இவர் வந்து சொல்லிப்பாரு. இவருடைய என்ன சார் கொள்கை இவர் வந்து ஃபாலோ பண்ணாருன்னா பிளட் அண்ட் அயன் பாலிசி. சரிங்களா? பிளட் அண்ட் அயன் பாலிசி. பிளட் அண்ட் அயன் பாலிசி அந்த கொள்கையா இவர் வந்து ஃபாலோ பண்ணிடுவார். சரி, ஓகே. இவர் வந்து பெர்ஷியா முறையை வந்து அறிமுகப்படுத்துவார். பெர்ஷியா முறைனா என்ன சார் அப்படின்னா, பெர்ஷியா முறைங்கிறது எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். பெர்ஷியா முறையை வந்து கொண்டு வந்த அந்த அரசன் பேர் என்னன்னு கேட்பாங்க. கியாசுதீன் பால்பன் என்று அழைக்கப்படும் உலுக்கான் என்று ஜில் ஹை இலாஹி ஷேடோ ஆஃப் காட் என்று பட்டம் பெற்ற அந்த கியாசுதீன் பால்பன். சரிங்களா? சரி, இவர் வந்து அப்படின்னா என்ன சார்? இந்த பெர்ஷியா முறை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த சுல்தான் முன்னாடி போய் மண்டியிட்டு அவங்க காலை வந்து முத்தமிட வேண்டும். ஸோ இதுதான் சிஸ்தா அல்லது பைப்போஸ் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பைப்போஸ் முறை. சரிங்களா? அதே மாதிரி இவர் வந்து நவ்ரோஜ் அப்படிங்கிற ஒரு விழா. ஓகே, நவ்ரோஜ் அப்படிங்கிற ஒரு விழாவை, அது வந்து எந்த விழானா பெர்ஷியா முறை விழா, அதை இவர் வந்து இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாரு. அதே மாதிரி அவையில வந்து யாரும் சிரிக்க கூடாது, நகைச்சுவை அந்த மாதிரி எல்லாம் சான்ஸே கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இவர் வந்து பால்பன் யார் யாரெல்லாம் வந்து தண்டிச்சிருக்காருன்னா நிறைய பேர் தண்டிச்சிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேபத் கான் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருப்பாரு. ஹேபத் கான் இந்த ஹேபத் கான் வந்து யார் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயோத்தியில இருந்த ஒரு ஆளுநர். அவரை வந்து குடிபதியில கொண்டுருவார். சரிங்களா? அதே மாதிரி மாலிக் பக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மாலிக் பக் இது வந்து இவர் வந்து பதுவா மாகாணத்துல இருப்பார். பணியாளர்கள் வந்து துன்புறுத்தல், ஸோ அதை வந்து இறந்துவாரு. அதே மாதிரி துக்ரில் கான். சரிங்களா? துக்ரில் கான் இவர் வந்து வங்காளத்துல இருப்பார். வங்காளத்தினுடைய ஆளுநர். சரிங்களா? இவர் வந்து கிளர்ச்சி, அதனால கிளர்ச்சி பண்ணுவாரு. அதனால 1279ல வந்து தலையை வந்து துண்டிச்சு போட்டுருவார். தலை துண்டித்தல். சரிங்களா? ஸோ தலையை வந்து துண்டிச்சுவார். இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா மேவாடிஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க. இந்த மேவாடிஸ் அப்படிங்கிறவங்க வந்து யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மேவாடிஸ் அப்படிங்கிறவங்க வந்து டெல்லியினுடைய புறநகரில் இருந்த யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து கொள்ளையர்கள். சரிங்களா? இவங்க வந்து கொள்ளையர்கள். இந்த கொள்ளையர்களை இவர் வந்து அடக்கியிருப்பார். சரிங்களா? இவரு கிட்ட இருந்த இந்த ராணுவத்துறையுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இவர்கிட்ட இருந்த இந்த ராணுவத்துறையினுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா திவானி ஹர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திவானி ஹர்ஸ்ங்கிறது பால்பன் அவர்கிட்ட இருந்த அந்த ராணுவத்துறையினுடைய பெயர். சரிங்களா? அதே மாதிரி நிர்வாகத்துறை இருக்கும் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதனுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திவானி வஜாரத். சரிங்களா? அடிமை வம்சத்தினுடைய கடைசி மன்னன் என்று அழைக்கப்படுகிறார்.
அடிமை வம்சத்தினுடைய கடைசி மன்னன். அடிமை வம்சத்துடைய கடைசி மன்னன். அதுக்கு கைகுபாத் 1287 டு கைகுபாத் 1287 டு 1290 ஏடி இல்துமிஷுடைய பேரன். சரிங்களா? ஸோ நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்னா நெக்ஸ்ட் வந்து கில்ஜி வம்சம். அது வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். கில்ஜி வம்சம். இந்த கில்ஜி வம்சம் 1290 டு 1320 ஏடி. உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து போடுங்க. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ நான் ப்ரொமோஷன் வந்து போகிறேன். அன்அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? டாபிக் வைஸான கிளாஸஸ் வந்து இருக்கு. ஸோ டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சர் கோர்சஸ், லைவ் டெஸ்ட் அண்ட் அன்லிமிட்டட் அக்சஸ் வந்து இருக்கு. திஸ் இஸ் சுரேஷ். என்னோட ரெஃபரல் கோட் சுரேஷ் சம்பத். என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% தள்ளுபடி ஃபீஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, என்னுடைய ரெஃபரல் கோட். ஹவு டு சப்ஸ்கிரைப் அப்படின்னா உங்களோட அன்அகாடமி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன். அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி செலக்ட் பண்ணுங்க. அதில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பேக்கேஜ் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு பேக்கேஜ். ஸோ 24 மந்த்துங்கிறது ஒரு பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து 10 ரூபாய் 50 காசு தான் ஒரு நாளைக்கு வந்து ஆகுது. என்னுடைய ரெஃபரல் கோடு மறக்காம கொடுங்க. சுரேஷ் சம்பத். SURESHSAMBATH. ஸோ இந்த சுரேஷ் சம்பத் கொடுக்கும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து இஎம்ஐ வந்து ஃபாலோ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் டாப் எஜுகேட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து தலை சிறந்த எஜுகேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்அகாடமி வந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அப்போ வந்து அதில் இருக்கிற பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்காக கேட்கும். அப்போ அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து சுரேஷ் சம்பத் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? பிடிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இலக்கன்ற ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. குரூப் 2க்காக டாப் எஜுகேட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். டெய்லி உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து இருக்கு. சரிங்களா? ஃப்ரீ டெஸ்ட் வந்து இருக்கு. ஒவ்வொரு நாளும் 20 கொஸ்டின்ஸ். மண்டே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே வந்து ஜியாகிரபி, வெனஸ்டே பாலிட்டி, தர்ஸ்டே எக்கனாமி, ஃப்ரைடே வந்து ஜெனரல் சயின்ஸ், சாட்டர்டே யூனிட் 8 and 9, சண்டே வந்து ஆப்டிடியூட். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? இப்போ 1 மந்த் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1400 தான். என்னோட ரெஃபரல் கோட் வந்து கொடுத்தீங்கன்னா என்னுடைய ரெஃபரல் கோட் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது வந்து 10% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி நீங்கள் 24 மந்த் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? 24 மந்த் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். திரும்ப நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல்.